1912ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி பிற்பகல் என் தாத்தா ஜிம் லோஃபர்ட் சிறுவராக இருந்தபோது மொன்றியல் ரயில் நியூயார்க்கின் பஃபலோ நகருக்கு செல்வதை பார்ப்பதற்கு வழக்கம் போல் விரைந்தார். வெள்ளை முடியும் நீண்ட அங்கி ஒன்றை அணிந்தும் ரயிலில் இருந்து தன்னை நோக்கி கையசைத்த ஒரு மனிதரின் காட்சி ஜிம்மை தடுமாறச் செய்து வேலியில் இருந்து அவரை கீழே விழச் செய்தது. ஜிம் அன்று பார்த்த அந்த மனிதர் ஜிம்மின் வாழ்க்கையையும் மானிடத்தின் வாழ்க்கையையும் முற்றாக நிரந்தரமாக மாற்றியமைத்தார். உனது தாத்தாவின் தாத்தா அப்துல் பஹாவை நேரடியாக காணப்போவதில்லை. ஆனால் அப்துல் பஹாவின் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு உதாரணமாகும். அவரது கதை கிழக்கே பாரசீகத்தில் இருந்து ஆரம்பமாகின்றது. அப்துல் பஹா தெஹ்ரானில் பிறந்தார். அவரது பெற்றோரான பஹாவுல்லாவும் நவாவும் அவரை மிகவும் நேசித்தனர். அவர் பிறந்தவுடன் அவருக்கு அப்பாஸ் அல்லது சிங்கம் என பொருள்பட பெயரிடப்பட்டது. அப்துல் பஹா பிறந்த நள்ளிரவு சிராஸ் நகரிலே ஒரு இளம் வணிகர் உலகின் ஆன்மீக விழித்தெழுதலுக்கான நேரம் வந்துவிட்டதாக அறிவித்தார். எல்லா உலக சமயங்களிலும் முன்னறிவிக்கப்பட்ட அமைதி, நீதி ஆகியவற்றின் விடியல் அவர் தமக்கு வாசல் என்னும் பொருள் கொண்ட பாப் என்னும் அரபு பெயரை எடுத்துக்கொண்டார். மதமானது கடவுளின் ஒருமை, மானிடத்தின் ஒருமை மற்றும் மதத்தின் ஒருமையை நிலைநாட்டுவதற்கான வழிமுறை என்னும் புதிய கருத்தாக்கத்தால் இயக்கப்பட்டு பஹவுல்லா, நவாப் மற்றும் நூறாயிரக்கணக்கான மக்கள் பாப்பெருமானாரின் புரட்சிகர அழைப்பை ஏற்றுக்கொண்டனர். தம்மை விட உயர்ந்த ஒரு புதிய இறைதூதருக்கான வழியை தாம் தயார் செய்வதாக பாப்பெருமானார் கூறினார். அரசாங்கம் சார்ந்த பலரும் மத குருக்களும் மக்கள் மீதான தங்கள் அதிகாரம் தளர்ந்து விடும் என அச்சமுற்று புதிய சமயத்தின் ஒளியை அணைத்திட கொதித்தெழுந்தனர். 1850இல் பாப்பெருமானார் கொல்லப்பட்டார். இந்த துன்புறுத்தலில் ஆயிரக்கணக்கான அவரது நம்பிக்கையாளர்கள் கொலையுண்டனர். பஹாவுல்லா ஓர் உன்னத பரம்பரையை சேர்ந்தவராயினும் அவர் கருங்குழி எனப்படும் நிலவரைக்குள் அடைக்கப்பட்டார். அப்துல் பஹாவும் அவரது குடும்பத்தினரும் அனைத்தையும் இழந்தனர். ஒவ்வொரு வினாடியும் பஹாவுல்லாவுக்கு என்ன நேருமோ என பயந்தனர். இந்த நேரத்தில் வேறு உணவு ஏதும் இல்லாத நிலையில் அப்துல் பஹாவின் தாயார் தமது பிள்ளைகளுக்கு சிறிது கோதுமை மாவை மட்டுமே கொடுக்க முடிந்தது. அவர் உடலிலே வாழ்நாள் முழுவதுமான வடுவை ஏற்படுத்திய ஒரு பெரும் சங்கிலியின் பாரத்தினால் துன்பப்பட்ட வேளை கடவுளின் திருவழிப்பாடு பஹாவுல்லாவை வந்தடைந்தது. அது மானிடம் முழுவதற்குமான ஒரு புதிய நாளின் விடியலை உலகோர் அனைவருக்கும் முன்னெழுந்து பிரகடனம் செய்யக்கூறும் தெய்வீக அழைப்பானை. சிறையிலிருந்து பஹாவுல்லாவின் விடுதலையினால் குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். ஆனால் ஷா மன்னர் அவர்கள் அனைவரும் பாரசீகத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேற ஆணையிட்டார். 9 வயது ஆகியிருந்த அப்துல் பஹா உலகில் பஹாவுல்லாவே இக்காலத்திற்கான அவதாரம் என்பதை கண்டுணர்ந்தோரில் முதலாவதாவார். பஹாவின் சேவகர் அல்லது கடவுளின் சேவகர் என்னும் நாமம் கொண்டு பஹாவுல்லாவுக்கு ஒரு கேடயமாக விளங்கிடுவார். பஹாவுல்லாவின் போதனைகளுக்கு ஏற்ப எவ்வாறு வாழ்வது என்பதற்கு அவரே உதாரண புருஷர். குளிர்காலத்தின் நடுவிலே பாக்தாத்திற்கான அவர்களின் நாடு கடத்தலிலே ஆரம்பித்து தமது குழந்தை பருவத்தை பஹாவுல்லாவுடன் நாடு கடந்த நிலையில் அப்துல் பஹா இளைய சகோதரியான பாஹியா தனது சகோதரனின் துணிவையும் அந்த குளிரையும் எப்பொழுதும் நினைவு கூறுவார். எங்களுக்கு போதுமான உடைகளின்றி குளிரினால் நாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டோம். ஒரு குதிரையில் பயணம் செய்த அப்துல் பஹாவின் பாதங்கள், கணுக்கால்கள், கைகள், மணிக்கட்டுகள் யாவும் வீக்கமெடுத்து அவருக்கு பெரும் வேதனை அளித்தன. அவரது வலியையும் கருதாமல் பிறரின், குறிப்பாக தமது தந்தையின் துன்பத்தை களைவதற்கு தம்மால் முடிந்த அனைத்தையும் அப்துல் பஹா செய்தார். பாக்தாத்தில் அவர்களின் 10 ஆண்டு நாடு கடத்தலின் போது கடவுள் தம்மிடம் ஒப்படைத்துள்ள அர்ப்பணிக்கு தம்மை தயாராக்கிட பஹவுல்லா
குர்திஸ்தான் மலைகளுக்கு சென்று விட்டார். அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்துவிட இரவும் பகலுமாக இளம் அப்துல் பகா பிரார்த்தித்தார். பஹவுல்லா திரும்புவதற்கு 2 வருடங்கள் ஆகின. அப்துல் பகாவின் சகோதரி இவ்வாறு நினைவு கூறுகின்றார். என் தந்தை வீட்டுக்குள் பிரவேசித்தார். என் சகோதரருக்கும் அவர் தந்தைக்கும் இடையிலான சந்திப்பு நான் என்றுமே கண்டிராத மிக மனதை தொடும் காட்சியாக இருந்தது. அப்துல் பகா பஹாவுல்லாவின் முன் தரையில் விழுந்தார். பஹாவுல்லா தமது மகனை கண்டு கண்ணீர் வடித்தார். பஹவுல்லாவின் எழுதுகோலிலே இருந்து மேன்மையான வாசகங்கள் இரவும் பகலுமாக பாய்ந்தோடி வந்த நாள்களான அந்த நாள்களின் காய்ந்த ரொட்டி, பேரிச்சம் ஆகியவற்றின் சுவை உலகில் இருந்த எல்லா உணவுகளையும் விட இனிதாய் இருந்தது என அப்துல் பகா பின்னர் நினைவு கூறுகின்றார். பஹாவுல்லாவின் அதிகரிக்கும் செல்வாக்கினால் அச்சமுற்ற அதிகாரிகள் முதலிலே இஸ்தான்புல்லுக்கும் பின்னர் அப்துல் பகாவின் முதல் புகைப்படம் எடுக்கப்பட்ட எடிர்னே நகருக்கும் குடும்பத்தை மீண்டும் நாடு கடத்தினர். பஹவுல்லா தம் மகனின் ஆழ்ந்த ஆன்மீக விதியிலக்கு தனித்தன்மையான ஸ்தானம் பற்றி மறைமுகமாக குறிப்பிட ஆரம்பித்தார். மோசமான அக்கா சிறை நகருக்கான இறுதியான நாடு கடத்தல் யாவற்றிலுமே கொடியதாக இருந்தது. மிகவும் மோசமான சூழ்நிலையில் அங்கு வந்தடைந்த போது பெண்களின் கண்ணியத்திற்கான தமது அண்ணனின் அக்கறையை அப்துல் பகாவின் சகோதரி நினைவு கூறுகின்றார். அப்போது அங்கு படகுத்துறை ஏதும் கிடையாது. படகுகளிலிருந்து கரைக்கு தண்ணீரில் நடந்து செல்ல வேண்டும். பெண்கள் அனைவரும் ஆண்களின் முதுகுகளில் சுமந்து செல்லப்பட வேண்டும் என கவர்னர் ஆணையிட்டார். அப்துல் பகா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் ஒரு நாட்காலியை தேடி எடுத்து மற்றொருவரின் உதவியுடன் பெண்களை கரை சேர்த்தார். கோட்டையில் அவர்கள் சிறைவாசத்தின் ஆரம்ப நாள்களிலே பல நண்பர்கள் மரணமுற்றனர். மற்ற அனைவரும் நோய்க்கு உள்ளானார்கள். அப்துல் பகா நோயாளிகளை குளிப்பாட்டி உணவளித்து அவர்களை கவனித்துக் கொண்டார். அவர் ஓய்வையே நாடவில்லை. இறுதியில் எங்கள் எல்லோரையும் அந்த நெருக்கடியிலிருந்து மீட்டு வந்த அப்துல் பகா தாமே மிகவும் களைப்படைந்து நோய்க்காளானார். 2 முழு வருடங்களுக்கு பஹாவுல்லா, அப்துல் பகா மற்றும் பிற நாடு கடத்தப்பட்டோர் அனைவரும் சிறைநகர் கோட்டைக்குள் சிறை வைக்கப்பட்டனர். இவை அனைத்தையும் கருதாமல் அவர்கள் ஒரு உள்ளார்ந்த மகிழ்ச்சியிலே திளைத்திருந்தனர். அப்துல் பகா ஒவ்வொரு கைதியிடமும் அன்று அவர்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது வேடிக்கையான நிகழ்ச்சி ஒன்றை பற்றி கூறச் சொல்வார். அவர்கள் கண்ணீர் வழியே சிரிப்பார்கள். அக்கா நகரிலிருந்து விரிகுடாவுக்கு குறுக்கே கார்மல் மலையானது புராதன வேதங்களிலே கொண்டாடப்படும் கடவுளின் பேரொளியை அது கண்ணுறும் நாளுக்காக பல நூற்றாண்டுகள் காத்திருந்துள்ளது. அவரது பிந்தைய நாள்களில் பஹாவுல்லாவின் மீதான ஈர்ப்பின் காரணமாக கட்டுப்பாடுகள் குறைந்து அவர் அப்துல் பகாவுடன் கார்மெல் மலை மீது நடந்து வருவார். அதை அப்துல் பகா நினைவு கூறுகின்றார். அவர் அவ்வப்போது கார்மல் மலை மீது ஒரு குறிப்பிட்ட இடத்தை புகழ்ந்துரைத்து அது எத்தகைய மகிழ்ச்சி அளிக்கும் ஏற்புடைய இடமாக இருக்கிறது, அது எத்தகைய சிறந்த காட்சியை வழங்குகிறது என்பார். அந்த இடம் பஹவுல்லாவின் காலடியினால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அங்கு சில சைப்ரஸ் மரங்களும் இருந்தன. அவற்றின் நிழலிலே பஹவுல்லா அடிக்கடி அமர்ந்திருப்பார். பாப்பெருமானாரின் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு பொருத்தமான நினைவாலயம் நிர்மாணிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்தை அவர் அப்துல் பகாவுக்கு சுட்டிக்காட்டினார். அவ்வேளை அப்துல் பகாவுக்கு அந்த நிலம் சொந்தமாக இருக்கவில்லை என்பதுடன் அதன் உரிமையாளர் யார் என்பதும் தெரியவில்லை. அதற்கு தேவைப்படும் பொருள் வசதியும் இல்லை. பாப்பெருமானார் புனித உடல் இன்னமும் பாரசீகத்தில் தான் இருந்தது. பஹாவுல்லா தமக்கு வழங்கிய ஆணைகளை நிறைவேற்றுவதற்கான கடினமான காரியங்களில் அப்துல் பகா இறங்கினார். ஒரு வருடத்திற்கு பின்னர் 29 மே 1892 அதிகாலையில் பஹாவுல்லா தமது இறுதி மூச்சை விட்டார். அப்துல் பகா மனமுடைந்து போனார். 3 பகல் இரவுகள் அவரை சோகம் வாட்டியது.
பிரிவு எம்மை சுட்டெரித்தது. பிரகாசமாக இருந்த நாள்கள் இரவை போன்று காரிருள் ஆகின. ரோஜாவை போன்ற மற்ற நேரங்கள் அனைத்தும் தூசிப்படலமாகின. அந்த பேரொளியான உண்மை சூரியன் எல்லையற்ற ராஜ்யத்தின் இரவா மகிமையுடன் உதயமாகிட உலகின் அடிவானத்தில் அஸ்தமித்துள்ளது. அப்துல் பஹா பஹாவுல்லாவின் மறைவை அறிவிப்பதற்காக அக்கா நகருக்கு ஒரு தூதரை அனுப்பினார். அவர் மறைந்து 9 நாட்களுக்கு பிறகு அவரது இறுதி விருப்பத்தை தெரிவிக்கும் ஒரு நிரூபம் வாசிக்கப்பட்டது. அதில் தமது மறைவுக்கு பின்னரும் அதற்கப்பால் இன்றென்றும் தமது சமயம் மற்றும் நம்பிக்கையாளரின் ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் ஒரு வழிமுறையாக பஹாவுல்லா தமது திரு ஒப்பந்தத்தை ஸ்தாபித்திருந்தார். அதில் அவர் அப்துல் பஹாவை தமது ஒப்பந்தத்தின் மையமாக்கியிருந்தார். பஹாவுல்லா என்னும் சூரியனின் அஸ்தமனம் இரவின் இருளினால் பின்தொடரப்படவில்லை. மாறாக அவரது திரு ஒப்பந்தம் என்னும் சந்திரனில் அதன் ஒளியின் பிரதிபலிப்பாக பின்தொடர்ந்து வந்தது. மானிடத்தின் ஒருங்கிணைப்பு என்னும் பஹாவுல்லாவின் இறுதி நோக்கத்தை அடைவதற்கான எதிரே உள்ள பாதைக்கு ஒளியூட்டியது. பஹாவுல்லா அப்துல் பஹாவை புனிதம் எனும் விருட்சத்திலிருந்து வெளிப்பட்டுள்ள கடவுளால் அத்தகைய ஒரு மேன்மைக்கு உயர்த்தப்பட்டுள்ள மானிடம் அனைத்தையும் அதன் கருணை என்னும் நிழலினால் அரவணைக்கும் ஒரு கிளைக்கு ஒப்பிடுகின்றார். யாம் உம்மை மனுக்குல அனைத்திற்கும் ஒரு புகலிடமாக, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள அனைவருக்கும் ஒரு கேடயமாக ஆக்கியுள்ளோம். மூலமாக அவர்களை அவர் பாதுகாத்து அவர்களை வளப்படுத்தி பராமரித்து உமக்கு அகத்தூண்டல் அளிக்கவும் செய்வாராக. அப்துல் பஹா மாநிலத்திற்கான பஹாவுல்லாவின் அதி விழுமிய அன்பளிப்பும் உதாரண புருஷரும் அவரது போதனைகளின் பூரண உருவகமும் ஆவார். தமது ஸ்தானம் சேவகத்தின் ஸ்தானம் என அப்துல் பஹா கூறியுள்ளார். அவரது பணிவான சேவை மிகு வாழ்க்கை ஒரு முழுமையான ஆன்மீக வாழ்க்கை வாழ விரும்புவோருக்கு ஓர் அகத்துண்டலாகும். எவ்வாறு சேவை செய்வது, எவ்வாறு தடைகளை எதிர்கொண்டு மனுக்குல ஒருமைக்கு பங்களிப்பது என்பதற்கான அப்துல் பஹாவின் உதாரணத்தினால் உத்வேகம் பெற்ற தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் கதைகள் பல உள்ளன. அக்கா நகருக்கு வருகை புரிந்திட பாரசீகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் அதன் அண்டை பிரதேசங்களில் இருந்தும் பெரும்பாலும் கால்நடையாக அபாயகரமான இடங்களின் வழி நூற்றுக்கணக்கான மைல்கள் கடந்து யாத்திரிகர்கள் வருவார். அப்துல் பஹா அவர்களை வரவேற்று அவர்களது தேவையை கவனித்துக் கொள்வார். அவர்களின் தன்னலமற்ற அன்பு, பக்தி ஆகியன சார்ந்த செயல்கள் தமது வாழ்நாள் இறுதி வரை அவர் நினைவு கூர்வார். இந்த நம்பிக்கையாளர் மற்றும் பிற நாடுகளிலிருந்து வரும் யாத்திரிகளின் வருகை அப்துல் பஹாவுக்கு உலகம் முழுவதும் சேரி கிடக்கும் அவரது அன்பர்களுக்கும் இடையிலான பந்தத்தை ஆழப்படுத்தியது. 1898 முதல் மேற்கத்திய யாத்திரிகளின் வருகையினால் அப்துல் பஹா பெரும் மகிழ்ச்சியுற்றார். ஹைஃபாவில் கப்பல் துறைமுகம் இல்லாத காரணத்தினால் அமெரிக்க வகையான லூவா ஹெட்சிங்கர் கீழே இருந்த ஒரு படகுக்கு தவ வேண்டியிருந்தது. ஒரு நாள் தாமே அடிக்கடி விஜயம் செய்யும் ஒரு நோயாளியை சென்று காணும்படி லூவாவை அப்துல் பஹா கேட்டுக்கொண்டார். அப்துல் பஹா போன்று தாமும் பணிபுரிய விரும்பிய லூவா மிகவும் ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டார். ஆனால் அந்த மனிதன் வீட்டை அவர் அடைந்த போது அவனுடைய நிலையைக் கண்டு திடுக்கிட்டு மோசமான நோய் ஏதும் தன்னை பற்றிக்கொள்ளுமோ என பயந்த லூவா விரைந்து அப்துல் பஹாவுடன் திரும்பிச் சென்றார். அப்துல் பஹா கடவுளுக்கு சேவை செய்ய விரும்பினால் நாம் நமது சக மனிதர்களுக்கு பணிபுரிய வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு மனிதனிலும் நாம் இறைவனின் உருவத்தையும் சாயலையும் காண வேண்டும். அவர் அந்த வீடு அசுத்தமாக இருந்தால் லூவா அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்றார்.
அம்மனிதன் பசியுடன் இருந்தால் அவனுக்கு உணவளிக்க வேண்டும் என்றார். வேறொரு நேரத்தில் சேவையினால் தூண்டப்படும் எல்லா முயற்சியும் பிரார்த்தனையாகும் என்றார் அப்துல் பஹா. லுவா அப்துல் பஹா பலமுறை செய்துள்ளது போன்றே அந்த மனிதனுக்கு பணிபுரிந்தார். மற்றொரு யாத்திரிகரான தோமஸ் பிளேக்வெல் பஹாய் சமயத்தை பற்றி முதலில் 1901 பாரிஸ் நகரில் மிகவும் மர்மமான ஆனால் மனதை கவரும் சூழலிலே கேள்விப்பட்டார். உடனடியாக அப்துல் பஹாவை சந்திப்பதற்காக தோமஸ் புறப்பட்டார். ஒரு யாத்திரிகர் என்னும் முறையில் அவரே முதல் ஆங்கிலேயர் ஆவார். அப்துல் பஹாவிடம் தனது உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி தனது பணி சிறார் தொழிலாளர்களினால் பயன்பெறுகிறது என தமது மனவருத்தத்தை வெளிப்படுத்தினார். அப்துல் பஹா தோமஸை கடமையாக ஆனால் அமைதியுடன் பார்த்து உனது ராஜினாமாவை அனுப்பிவிடு என்றார். தோமஸ் உடனடியாக தனது பணியை ராஜினாமா செய்தார். அவ்விளைஞரை உச்ச சுவர்க்கத்தின் தேவைகளுக்கு இடையிலே ஒரு விளக்கு என அப்துல் பஹா வர்ணித்தார். ஒரு வருடத்திற்கு பிறகு காசநோயினால் தோமஸ் மரணமுற்றார். செய்தி ஏதும் வராமலேயே தோமஸின் மரணம் குறித்து அப்துல் பஹா அறிந்திருந்தும் கண்ணீர் மல்க ஒரு நிரூபத்தை வெளிப்படுத்தினார். என் அருமை பிரெக்வெல், எந்நேரமும் உன்னை நான் நினைவு கூர்வேன். உன்னை நான் என்றும் மறவேன். அப்துல் பஹாவுக்கான அன்பும் மதிப்புணர்வும் அம்மண்டலம் முழுவதும் அதிகரித்தது. அவர் இன்னும் கைதியாகவே இருந்த போதும் நிலம் வாங்குமாறு பஹாவுல்லா அவருக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்ற அடாசியா செல்வதற்கு அப்துல் பஹா அனுமதிக்கப்பட்டார். வளமான நிலமாயினும் அடாசியாவில் உள்ள நிலம் காடாகவும் பண்படாமலும் இருந்தது. அங்கு தங்கள் பயிர்களை பல்வகைகளாக்க விவசாயிகளுக்கு அப்துல் பஹா உதவினார். அவர்களின் விவசாயங்களும் செழிப்படைந்தன. தங்கள் சூழ்நிலையை ஒரு புதிய முறையிலே காணும்படி அவர் விவசாயிகளை ஊக்குவித்தார். கள்ளர்களின் மிரட்டல்களுக்கு அவர்கள் ஆளாகிய போது அவர்களுடன் நட்பு கொள்ளும்படி விவசாயிகளை வலியுறுத்தினார். பொருளாதாரம் விவசாயிகளின் மூலம் ஆரம்பிக்க வேண்டும். ஏனெனில் மனித சமுதாயத்தில் விவசாயியே முதல் செயல்படும் முகவராவார் என அப்துல் பஹா குறிப்பிடுகின்றார். விவசாயிகளின் லாப பங்கீடு, நம்பிக்கை மற்றும் தாராள மனப்பான்மையின் அடிப்படையில் சமூக நிர்மாணிப்பு ஆகியவற்றை செய்திட அறிவுறுத்தினார். இந்த விவசாயிகள் அவர்களின் இரக்கம், விடாமுயற்சி மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவற்றினால் அறியப்பட்டு மதிக்கப்பட்டனர். பஹாவுல்லாவின் போதனைகளின் அடிப்படையில் நல்ல தார்மீக முடிவுகளை எடுக்க முயலும் சிலரின் கடின உழைப்பு இப்பகுதியை தன்மை மாற்றம் பெற செய்தது. அங்கு பயிரிடப்பட்டவை பல வருடங்களுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிடும். நாகரிகத்தின் ஆன்மீக மற்றும் லௌகிக மேம்பாடு குறித்த ஒரு பன்னெடுக்கம் கொண்ட கருப்பொருள் பற்றி அதிகாலையில் இருந்து பின்னிரவு வரை ஆழ்ந்த வழிகாட்டலை அப்துல் பஹா வழங்கினார். ஆரம்ப நிலையில் இருந்த சமூகங்களை ஊக்குவித்தார். கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள நூற்றுக்கணக்கான உள்ளூர்களில் உள்ள மக்களுக்கு அன்பு வழிகாட்டினார். அப்துல் பஹாவின் மீது அபரிவிதமான அன்பு கொண்ட முஸ்தபா ரூமி என்னும் நம்பிக்கையாளர் உட்பட தனிநபர்களுக்கு அவர் அனுப்பிய அறிவுரைகள் பர்மா, இந்தியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா மற்றும் மலேசியாவில் இருந்த ஆரம்பகால பஹாய் சமூகங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. டைட்டானவ் எனப்படும் ஒரு பர்மிய கிராமத்தில் ஒரு அறிமுகம் இல்லாத மனிதருக்கு முஸ்தபா ரூமி வெளிப்படுத்திய சாதாரண அன்பு பஹாய் சமயத்திற்கு 800 மக்களை ஈர்த்தது. விரைவில் ஒரு புதிய சமூக வாழ்க்கை முறை உருவெடுத்தது. சமூகம் டைட்டானாவில் அதன் முதல் சமூக பள்ளியை கட்டிய போது அதை அப்துல் பஹாவின் பள்ளி என பெயரிட்டனர். அதன் பிறகு டைட்டானோ கிராமத்தை எனது கிராமம் என அப்துல் பஹா குறிப்பிடுவார். கிழக்கிலிருந்து அதிகரிக்கும் எண்ணிக்கையிலான புனித யாத்திரிகர்கள் புனித நிலத்தில் அப்துல் பஹாவை சந்தித்தனர். இவர்கள் தங்கள் சமூகங்களுக்கு எவ்வாறு சிறப்பாக சேவை செய்வது என்பது குறித்து உத்வேகம், நுண்ணறிவு ஆகியவை நிறைவாக பெற்று இல்லம் திரும்பினர். அப்துல் பஹா இந்த யாத்திரிகர்களை தமது எழுத்துக்களுடன் ஒன்றாக அறிவொளியை பகிர்ந்து கொள்ள தாம் அனுப்பிடும் உயிருள்ள கடிதங்களுக்கு ஒப்பிட்டார். அவரது வழிகாட்டல் அதன் அண்டை நாடுகள் உட்பட பாரசீகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் வழிந்தோடியது. அவர் நிரந்தரமாக நாடு கடத்தப்பட இருப்பினும் தமது தாய்நாட்டுக்கான அவரது அன்பும் அக்கறையும் அவரது வாழ்வின் கடைசி வரை வெளிப்பட்டது.
சமுதாயத்தில் உள்ள அனைவரின் பயனுக்காக அவரது நிலையான அறிவுரை, ஊக்குவிப்பு, அவற்றின் மூலம் விவசாயம், சுகாதாரம், கல்வி அறிவு ஆகியவை அனைத்தும் உட்பட பல துறைகளில் பாரசீகம் பஹாய் சமூகம் மேம்பாடு கண்டது. அப்துல் பஹா இளைஞராக இருந்தபோது பாரசீகத்தில் உள்ள பாகாய்களை நடைமுறைப்படுத்த முயன்ற நீதியும் செழிப்பு மிக்க ஒரு ஒருங்கிணைந்த சமுதாயத்தை மறுகட்டமைக்க தேவையான ஆன்மீக கொள்கைகளின் அடிப்படையில் மதத்தின் உண்மையான நோக்கத்துடன் ஒத்துப்போகும் நவீனத்திற்கான அணுகுமுறையை கோடிட்டு காட்டும் ஒரு முக்கிய அறிவுரையாய் பாரசீக ஆட்சியாளருக்கும் மக்களுக்கும் அனாமதீயமாக எழுதும்படி பஹாவுல்லாவினால் பணிக்கப்பட்டார். பாரசீக பஹாய் சமூகம் தனது சொந்த பள்ளிகளை நிறுவும்படி அப்துல் பஹா ஊக்குவித்தார். விரைவில் தர்பியாட் சிறுவர் பள்ளி ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த பள்ளி பாரசீகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெண்களுக்கான பள்ளிகள் உட்பட பல பஹாய் பள்ளிகளுக்கான முன்னோடியாக விளங்கியது. அப்துல் பஹா பல நண்பர்களுக்கு வழிகாட்டினார். அவர்களுள் மிர்ஷா ஹசனி அடிப் பிரபலமானவர். அவர் இந்த மதிப்புமிக்க ஸ்தாபனங்களின் அபிவிருத்தியில் முக்கிய பங்கு வகித்தார். இந்த ஸ்தாபனங்கள் நீண்ட காலமாக கல்வியில் மேம்பாட்டின் முன்னணியில் இருந்தன என கருதப்படுகிறது. பாரசீகம் முழுவதும் எதிர்கால பெண்கள் தலைமுறையின் கல்வி மற்றும் மேம்பாட்டின் மீது அப்துல் பஹாவின் வழிகாட்டல் தாக்கம் செலுத்தியது. இன்று உலகம் முழுவதும் தாக்கம் செலுத்துகின்றது. கல்வியின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்துகையில் அவர் பின்வருமாறு எழுதினார். கல்வியின் மேம்பாடே அடிப்படையான அதி அவசர தேவையாக இருக்கின்றது. முதன்மையானதும் அடிப்படையானதுமான இந்த விவகாரம் செயல்படுத்தப்படாத வரை எந்த தேசமும் செழுமை, வெற்றி ஆகியவற்றை அடையும் என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்றாகும். மற்றொரு நேரத்தில் அவர் பெண் குழந்தைகளின் கல்வியே மிக முக்கியமானது, ஏனெனில் இவர்களே ஒரு காலத்தின் தாயார்கள் ஆகிவிடுவர். தாயாரே ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் என்றார். பஹாவுல்லா அறிவுறுத்தியபடி ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பு தியாக மரணம் கண்ட பாப் பெருமானாரின் உடலை புனித நிலத்திற்கு கொண்டுவர அப்துல் பஹா ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தார். புனித பாப் பெருமானாரின் உடல் இறுதியில் அடக்கம் செய்யப்படும் நினைவாலயத்தின் கட்டுமானத்தை அப்துல் பஹா தனிப்பட்ட முறையிலே மேற்பார்வையிட்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் பின்வருமாறு கூறினார். நான் அந்த கட்டடத்தின் ஒவ்வொரு கல்லையும், அதற்கு செல்லும் சாலையின் ஒவ்வொரு கல்லையும் எல்லையற்ற கண்ணீருடன் எழுப்பி நிலைநிறுத்தினேன். உண்மையில் என் இதயம் விவரிக்க முடியாத பெரும் களிப்பினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைந்துள்ளது. பர்மிய பாகாய் சமூகம் ஒரு தனி பளிங்கு பாறையிலிருந்து அன்புடன் செதுக்கப்பட்ட இயல்பாகவே சிறு மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டிருந்த பாப்பெருமானாரின் ஈமப் பேழையை புனித நிலத்திற்கு கொண்டு செல்லப்பட தயார் செய்திருந்தது. மேற்கிலிருந்து வந்த யாத்திரிகர் குழு ஒன்றுடனான சந்திப்பின் போது அக்குழுவினரை சேர்ந்த ஒருவர் அங்கு இல்லாதிருப்பதை அவர் கண்ணுற்றார். கதவருகே சென்றபோது அங்கு ரோபர்ட் டர்னர் வெளியே காத்திருப்பதை கண்டார். அப்துல் பஹாவை கண்டவுடன் ரோபர்ட் மண்டியிட்டார். அப்துல் பஹா அவரை தூக்கி அரவணைத்தார். முதல் அமெரிக்க கருப்பின பாகாயான ரோபர்ட் டர்னர் அடிமைத்துவத்தில் பிறந்து இப்போது சுதந்திர மனிதராக இருந்தார். அவர் பல வருடங்களுக்கு முன் அப்துல் பஹாவுக்கு கடிதம் எழுதி தமது புகைப்படம் ஒன்றையும் இணைத்திருந்தார். அப்துல் பஹா பின்வருமாறு பதிலளித்திருந்தார். தூய்மையான உள்ளமும் பரிசுத்தமான ஆவியும் இணையற்ற குணமும் அழகிய வதனமும் கொண்டவரே, அது கருமை நிறமாக இருப்பினும் ஒளியின் ஊற்றாகவும் தற்செயல் உலகை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும். அக்கண்மணியை போன்றவரே நீர். அமெரிக்காவில் நிலவிய கடுமையான இன நெருக்கடியை அறிந்திருந்த அப்துல் பஹாவுக்கு அது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் உரிமையே பஹாவுல்லாவின் போதனைகள் அனைத்தும் பலம் பெறும் அச்சாணியாகும். பஹாவுல்லா மிகவும் தெளிவான வார்த்தைகளில் அடிமைத்துவத்தை தடை செய்து தானே ஊழியனாக இருக்கும் ஒருவன் கடவுளின் மற்றொரு ஊழியனை விலைக்கு வாங்குதல் கூடாது என கூறினார்.
அப்துல் பஹா ரோபர்ட் டனரிடம் சமயத்தில் அவர் உறுதியாகவும் பற்றுறுதியுடன் இருப்பதன் மூலம் ஒரு முழு இனமே தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கான ஒரு வாசலாக அவர் இருப்பார் என்றார். அப்துல் பஹா ஒவ்வொரு நாளும் வறியோரை சந்தித்து அவர்களுக்கு பணமும் துணிகளும் கருணையோடு வழங்குவார். சிறு குழந்தைகள் இனிப்புகளுக்காகவும் அவரது எல்லையற்ற ஆதரவும் கனிவுமிக்க வார்த்தைகளுக்காக அவரை சுற்றி கூடுவர். அப்துல் பஹாவின் இல்லத்தில் அவரது பேரரான ஷோகி எஃப்என்டி ஒரு விசேஷ பரிசு போட்டிருந்தார். தமக்கு ஏதாவது எழுதி தரும்படி 5 வயதில் தமது தாத்தாவுடன் கெஞ்சினார். என் ஷோக்கி, நீ எழுது என்றாய், நான் எழுதியுள்ளேன். இது நீ படிப்பதற்கும் எழுதுவதற்குமான நேரமல்ல. இது நீ குதித்து விளையாடவும் என் கடவுளே என ஓதுவதற்குமான நேரமாகும். ஆதலால் திவ்ய பேரழகின் பிரார்த்தனைகளை மனனம் செய்து அவற்றை நான் செவிமடுத்திட ஓதுவாயாக. அச்சிறுவர் பஹாவுல்லாவின் பல பிரார்த்தனைகளை மனனம் செய்து அவற்றை சத்தமாக ஓதியதானது அவரின் பெற்றோர் அவரை நிறுத்தும்படி கெஞ்ச வேண்டியதாயிற்று. அவர் அப்துல் பஹா செவிமடுப்பதற்காக என்ன ஓதும்படி எனக்கு எழுதியுள்ளார், நான் சிறப்பாக செய்ய முயல்கின்றேன். அப்துல் பஹா பின்னாளில் பஹாவுல்லாவின் திருவொப்பந்தம் முன்னெடுத்துச் செல்லப்படுவதை ஷோகி எஃப்என்டியிடம் ஒப்படைத்தார். அது மனித இனத்தின் ஒன்றிணைப்புக்கான தெய்வீக முறை, அதன் அலுவல்களின் நிர்வாகம் ஆகியன பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்தது. பாரசீகத்தில் பஹாய்கள் இன்னும் கடுமையாக துன்புறுத்தப்பட்டு வந்தனர். அவர்களில் பலர் தங்களை துர்க்மெனிஸ்தானில் உள்ள இஷ்காபாத்தில் ஸ்தாபித்துக் கொண்டனர். அங்கிருந்து மத்திய ஆசியா மற்றும் ரஷ்யாவின் பன்மடங்கான மாநகரங்களுக்கும் பட்டணங்களுக்கும் சமயம் பரவியது. 1902 அப்துல் பஹாவினால் வழிகாட்டப்பட்டும் பஹாவுல்லாவின் விருப்பத்தை பூர்த்தி செய்யவும் இஸ்கபாத் பஹாய்கள் உலகின் முதல் பஹாய் வழிபாட்டு இல்லத்தை ஸ்தாபித்தனர். இந்த கோவிலுடைய மேம்பாட்டின் ஒவ்வொரு கட்டத்தையும் அப்துல் பஹா ஊக்குவித்து வந்தார். அது பாப்பெருமானாரின் உறவினரான வாக்லுட் டவ்லே அஃப்னான் அவர்களால் மேற்பார்வையிடப்பட்டது. அந்த சமூகம் ஒரு பள்ளி, மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் என கோவிலை சுற்றி சார்பு ஸ்தாபனங்களை நிறுவியது. அப்துல் பஹாவின் வழிகாட்டலுடன் அச்சமூகம் செழிப்படைந்தது. இந்த மேம்பாட்டுக்கு இணைவாக காக்கசஸ் பிராந்தியமும் முழுவதும் வளர்ந்து வரும் பஹாய் சமூகங்களை அப்துல் பஹா அன்புடன் பேணி வந்தார். நடைமுறையில் உள்ள அவற்றின் அபிவிருத்தி, சமுதாய வாழ்வுக்கான அவற்றின் பங்களிப்பு ஆகியன குறித்து அவரிடமிருந்து தொடர்ச்சியான தகவல்களை அவை பெற்று வந்தன. இஸ்காபாத் வழிபாட்டு இல்லத்தினால் உத்வேகம் பெற்ற வட அமெரிக்க பஹாய்கள் மேற்கில் ஒரு கோயில் கட்டுவதற்கு அனுமதி வேண்டினர். அப்துல் பஹா தம்மை காண வந்திருந்த மிகவும் அலுவலாக இருந்த கோரின் ட்ரூ என்பவரை அது குறித்து பொறுப்பேற்க சொன்னார். சில நாட்களுக்கு பிறகு 3 பிரபலமான ஆண்கள் சிக்காகோவிலே இருந்து வந்தபோது அவர்களை கோரினுடன் பணிபுரியுமாறு கூறி, நான் அவருக்கு முழு வழிமுறைகளையும் வழங்கியுள்ளேன் என்றார். அப்துல் பஹா சமூகத்தின் முக்கிய பெருமுயல்வை ஒரு பெண்ணை நம்பி ஒப்படைத்திருந்தார். பெண்கள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும் என அப்துல் பஹா வலியுறுத்தியிருந்த பஹாய் கோயிலின் ஒற்றுமை என்னும் செயற்குழுவை கோரின் ஆரம்பிக்க செய்தார். இந்த செயற்குழுவின் உருவாக்கம் இறுதியில் ஐக்கிய அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகளில் முதல் தேசிய ஆன்மீக சபையின் உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது. அப்துல் பஹாவின் வழிகாட்டலுடன் மேற்கின் தாய் கோவிலை நிர்மாணிக்கும் பணியை கோரின் மேற்கொண்டார். பெண் ஆண் சமத்துவத்தின் முக்கியத்துவம் பற்றி வலியுறுத்தி அப்துல் பஹா பின்வருமாறு எழுதினார். பெண்கள் ஆண்களுக்கு இணையானோர் ஆவர். இந்த சமத்துவம் ஸ்தாபிக்கப்படும் வரை மனித குலத்தின் உண்மையான முன்னேற்றமும் மேம்பாடும் அடையப்பட இயலாது. 24 வயது இளைஞராக அக்காசிரை நகருக்கு அப்துல் பஹா வந்தார். அவர் பயங்கர இன்னல்கள், பொய்கள் மற்றும் அவரது எதிர்ப்பாளர்களின் வதந்திகள், அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஆகியவற்றை கடந்து வந்திருந்தார். 1908 ஓட்டமான் சாம்ராஜ்யம் முழுவதும் உள்ள அரசியல் மற்றும் மதம் சார்ந்த கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். இப்போது 50 வருடங்கள் நாடு கடத்தப்பட்டவராகவும்
கைதியாக இருந்த பிறகு அப்துல் பஹா விடுதலை அடைந்தார். பல வருடங்களுக்கு முன்பு குறிப்பிட்ட அதே இடத்தில் பாப்பெருமானார் நினைவாலயம் இப்போது நின்றது. பஹாவுல்லாவின் கட்டளையின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட அப்துல் பஹா பணிக்காலத்தின் ஒரு முக்கிய சாதனையான கார்மல் மலை மீது பாப்பெருமானாரின் உடலை நல்லடக்கம் செய்யும் புனித பணியை அப்துல் பஹா நிறைவேற்றினார். பளிங்கிலான ஈமப்பேழை பெரும் முயற்சியுடன் அடக்கப்பட்டகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அந்தி வேளை ஒரே ஒரு விளக்கின் ஒளியில் அப்துல் பஹா தமது சொந்த கைகளால் பாப்பெருமானாரின் நல்லுடல் அடங்கிய மரப்பெட்டியை பேழைக்குள் கிடத்தினார். அப்போது 13 வயதாக இருந்த ஷோக்கி எஃபெண்டி பின்னர் தமது வாழ்நாளில் அந்த காட்சியை இவ்வாறு வர்ணிக்கின்றார். அப்துல் பஹா தனது தலைப்பாகையை எடுத்து வைத்துவிட்டு காலணிகளையும் மேலங்கியையும் கலற்றினார். இன்னமும் திறந்திருக்கும் பளிங்கு ஈமப்பேழையின் மீது தாழ்வாக குனிந்தார். அவரின் வெள்ளை முடி அவர் சிரசின் மீதும் முகத்தின் மீதும் அசைந்தாடியது. அவர் முகம் உருமாறி பிரகாசித்தது. தமது நெற்றியை மர ஈமப்பெட்டியின் மீது வைத்து உறக்க விம்மி அழுதார். அவரை சுற்றியிருந்தோரும் அவருடன் சேர்ந்து அழுதனர். பாப்பெருமானாரின் நினைவாலயத்தின் கற்பனைக்கு எட்டாத ஆற்றல்களையும் இப்போது கார்மேல் மலையிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் பஹவுல்லா சமயத்தின் உலக நிர்வாக மையத்தின் மடிப்பவிழ்வின் மீதான அதன் ஆன்மீக தாக்கத்தை பற்றியும் ஷோக்கி எஃபெண்டி குறிப்பிட்டுள்ளார். அப்துல் பஹாவின் பக்கத்தில் இத்தனை ஆண்டுகளாக அவரது மனைவி முனிரிர் கானும் இருந்து வந்தார். 40 ஆண்டுகளுக்கு முன் அக்கா நகரில் அப்துல் பஹா இன்னும் இளைஞராக இருந்தபோது அவர்களின் திருமணத்தை பஹாவுல்லாவை ஆசீர்வதித்திருந்தார். அப்துல் பஹாவுடன் இருக்கும் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவரது தவறாத அன்பு, பரிவிரக்கம், சிரித்த முகம், நகைச்சுவை உணர்வு, எல்லோருக்குமான அவரது அயரா அக்கறையோடு அவர் அற்புதமானவர். உலகம் முழுவதும் நிச்சயமாக இணையற்றவர். அவர் 50 ஆண்டு காலம் என் நண்பரும் நானும் ஒன்றாக இருந்தோம். அவர் எகிப்து, ஐரோப்பா, அமெரிக்கா ஆகிய இடங்களுக்கு சென்ற தருணங்கள் தவிர நாங்கள் பிரிந்ததே கிடையாது. வயது அதிகமாக இருப்பினும் இன்னும் குறிப்பிடத்தக்க ஆற்றலுடன் அமைதியாகவும் எவ்வித ஆரவாரமும் இன்றி கப்பலேறி மானிட ஒருங்கிணைப்பு குறித்த நீண்ட காலமாக வாக்களிக்கப்பட்ட யுகம் வந்துவிட்டது என அறிவிக்க ஒரு 3 வருட கால பயணத்தை மேற்கொண்டார். அவர் இல்லாத போது பஹாய் சமயத்தின் கடிவாளங்களை அவரது சகோதரியான பாஹியா கானுமின் கரங்களில் அப்துல் பஹா ஒப்படைத்திருந்தார். பெண்களுக்கு சமய வரலாற்றிலேயே முன்னோடியற்ற ஒரு பங்காகும் இது. எகிப்து நாட்டிலே கல்விமான்களும் மதக்குருக்களும் பத்திரிகை நிருபர்களும் அப்துல் பஹாவை அறியும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் வரவேற்றனர். ஒரு காலத்திலே பஹாய்களின் பால் கடுமையான எதிர்ப்புடைய அல்மு அயாட்டா என்னும் அரபு நாளிதழின் ஆசிரியர் அப்துல் பஹாவை சந்தித்தார். பின்னர் அந்த சந்திப்பை வர்ணிக்கின்றார். அவர் இறையியலில் ஆழ்ந்த அறிவுடையவர், இஸ்லாமிய சரித்திரத்தில் வல்லுனர், மனிதகுல ஒருமை குறித்த நம்பிக்கைக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவரது போதனைகளும் வழிகாட்டலும் சமய இன தேசப்பற்று குறித்த தப்பெண்ணங்களை கைவிடுதல் எனும் சுழலச்சை வலம் வருகின்றன. அலி ஆஷ்டி என்னும் சிறுவன் எகிப்து நாட்டில் அப்துல் பஹாவுடனான தனது முதல் சந்திப்பை நினைவு கூறுகின்றான். அவர் ஒரு அம்பு போன்று விரைப்பாக இருந்தார். எல்லோரையும் பார்த்து புன்னகைத்து குஷாமதி குஷாமதி நல்வரவு நல்வரன்னு வரவேற்றார். அப்துல் பஹா உரையாடிய போது நான் அவரோட கண்களை பார்ப்பேன். அவை நீல நிறமாகவும் புன்னகையுடன் அன்பினால் நிறைந்திருந்தனர். அவரது வாழ்க்கையில், செயல்களில், அவரது எழுத்து மற்றும் வாய் சொற்களில் அப்துல் பஹா சமுதாயத்தில் அடிப்படை அனுமானங்களுக்கு சவாலிட்டார். பூமியில் அறியாமை, ஏழ்மை, வன்முறை ஆகியவை ஒழிக்கப்பட மானிடத்தை ஒற்றுமையாக நோக்கி நிலையாக வழிநடத்தினார். அப்துல் பஹா ஐரோப்பாவிற்கு பயணம் செய்து அங்கு லண்டன் நகரின் சிட்டி டெம்பிளில் நிரம்பி வழியும் சபையிலே உரையாற்றினார்.
பல அதிர்ஷ்டசாலி பார்வையாளர்களின் முன் நடைபெற்ற அவரது முதல் உரை அது. இது மனித சக்தியின் புதிய சுழல் வட்டம். உலகின் அடிவானங்கள் அனைத்தும் பிரகாசிக்கின்றன. உண்மையான மனிதத்தன்மையின் அடித்தளங்களை அழித்து மனிதரை அறிவிலிகளாக வைத்திருந்த கடந்த கால மூட நம்பிக்கையிலிருந்து நீங்கள் விடுபட்டுள்ளீர். மனிதகுல ஒருமை குறித்த அறிவே இந்த அறிவொளியுடைய காலத்திற்கான கடவுளின் பரிசு. ஐரோப்பாவிலே இறுதியில் சுவிட்சர்லாந்து, ஸ்கொட்லாந்து, ஜெர்மனி, ஹங்கேரி மற்றும் பிரான்சுக்கு அப்துல் பஹா விஜயம் செய்வார். அங்கு அவர் உண்மை தேடுதல் பற்றி ஆயிரக்கணக்கானவருடன் பேசினார். எல்லோரும் முறையை தாங்களே உண்மையின் பாதுகாவலர் எனவும் மற்ற எல்லா மதங்களும் தவறுகள் நிறைந்தவை எனவும் கருதுகின்றனர். நாம் மட்டுமே சரி, மற்ற அனைவரும் தவறு என்னும் நமது கற்பனையே ஒற்றுமையை நோக்கிய பாதைக்கான பெரும் தடையாக இருக்கின்றது. உண்மையை நாம் அடைய வேண்டுமானால் அதற்கு ஒற்றுமை அவசியம். உண்மையே ஒன்று. அட்லாண்டிக் கடலுக்கு அந்த பக்கம் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரான ஹவார்ட் கோல்ஃபி ஐவ்ஸ் நம்பிக்கை மற்றும் குறிக்கோள் பற்றிய மனப்போராட்டத்தில் இருந்தார். அந்த இலையுதிர் காலமும் குளிர்காலமும் பெரும் மகிழ்ச்சியின்மைக்கான மாதங்களாக என் நினைவில் நின்றிருந்தன. கடவுளை தேடும் ஓர் உண்மையான ஆன்மா அவரை காணாத போது ஏற்படும் ஏமாற்றத்தை விட பெரும் ஏமாற்றம் எதுவும் இல்லை. அப்துல் பஹா அமெரிக்க வருகிறார் என ஹவார்ட் அறிந்தபோது தாம் உண்மையை அறிந்திட அவரை தனியாக சந்திக்க விரும்புவதாக ஒரு நண்பரிடம் கூறினார். சில வாரங்களுக்கு பிறகு ஹவார்ட்டின் விருப்பம் நிறைவேறியது. நாங்கள் நெருக்கமாக கண்ணுடன் கண் நோக்கியவாறு தனியாக அமர்ந்திருந்தோம். அவர் என்னை பார்த்தார். அவர் பார்வை என்னை ஊடுருவியது. அது இதுவரை என்னை யாருமே உண்மையில் பார்க்காதது போன்றிருந்தது. அவர் தமது கட்டை விரல்கள் இரண்டையும் என் விழிகளில் வைத்து என் கண்ணீரை முகத்திலிருந்து துடைத்தார். என்னை அழ வேண்டாம் என்று கூறினார். ஒருவர் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பின்னர் அவர் சிரித்தார். அது எதிரொலிக்கும் ஒரு சிறுவனின் சிரிப்பு. நீண்ட நேரமோ என தோன்றும் வரை நாங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தோம். பின்னர் என்னுள் பெரும் அமைதி ஏற்பட்டது. பிறகு அவர் என்னை தமது கரங்களுக்குள் அரவணைத்தார். அத்தகைய ஒரு அரவணைப்பு இது நெஞ்செலும்புகள் நொறுங்குவது போன்றிருந்தது. என் இரு கண்களிலும் முத்தமிட்டார். என் தோள்கள் மீது தமது கரங்களை வைத்து என்னை கதவு வரை வழி அனுப்பினார். அவ்வளவுதான். ஆனால் அதன் பின்னர் என் வாழ்க்கையே மாறிவிட்டது. அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்த நாட்களில் அப்துல் பஹா இந்த பாதிரியாரிடம் அடிக்கடி இயேசுவை பற்றி பேசுவார். ஹவார்ட் ஒரு அர்ப்பணிப்புள்ள பாகாயானார். பின்னர் அவர் பின்வருமாறு எழுதினார். இங்கு கிறிஸ்தவ போதனைகளின் தோன்றுதலுக்கு பின் 2000 வருடங்கள் கழித்து எல்லா மக்களுக்கும் நல்லெண்ணம் குறித்த செய்தியின் சாராம்சத்தின் உருவகமாக அவரது வாழ்க்கையும் சொல்லும் இருக்கின்ற ஒருவர் இதோ இருக்கின்றார். அவரது எழுத்துக்களிலும் அவரது பயணங்களிலும் சிந்தனையாளர்களுக்கு இன்றியமையா ஆன்மீக உண்மைகளை அயராமல் அப்துல் பஹா பிரகடனம் செய்தார். நிறம் சார்ந்த மக்கள் மேம்பாட்டுக்கான தேசிய சங்கம் உட்பட எண்ணற்ற அறிவியல், பொருளாதார, சமுதாய நீதி சமூகங்கள் ஆகியவற்றுடன் அவர் தொடர்பு கொண்டார். அவருக்கு வழங்கப்பட்ட பாராட்டுகளுக்கு அப்பாற்பட்டு தமது சிந்தனைகளுக்கும் செயலுக்கும் பஹாவுல்லாவே மூலாதாரம் என்பதை தெளிவுபடுத்தினார். தமது பயணங்களின் ஆரம்பத்தில் சமீபத்தில் தான் பஹாவுல்லாவை ஏற்றுக்கொண்டார். ஓர் ஆப்பிரிக்க அமெரிக்க வழக்கறிஞரான லூயிஸ் கிரெகரியை அப்துல் பஹா சந்தித்திருந்தார்.
இந்த கடவுளின் சேவகர் யார்? அவர் பிரதிநிதிக்கும் சக்திதான் யாது என்பதை கண்டுணரும் ஒருவருக்கு இத்தகைய ஒரு சந்திப்பு உலகின் எல்லா மரியாதைகளையும் விட மிக மேலானது. அப்துல் பஹா லூயிஸை மற்றொரு பஹாயான ஒரு சுதந்திரமான இளம் ஆங்கிலேய பெண்ணான லூயிசா மெத்தியூ என்பவருக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த அறிமுகம் தெய்வாதீனமானது. லூயிஸின் அழைப்பின் பேரில் வாஷிங்டன் டிசி ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் அப்துல் பஹா 1600 மாணவர்களுக்கும் கல்வி பிரிவுகளுக்கும் கூடியிருந்த விருந்தினர்களுக்கும் ஓர் உரையாற்றினார். நிரம்பி வழிந்த அந்த கூட்டத்திற்கு அப்துல் பஹா ஆற்றிய உரை அவர் அமெரிக்காவில் பெரும்பான்மை கருப்பின பார்வையாளர்களுக்கு ஆற்றிய பல உரைகளில் முதலாவதாகும். பின்னர் ஒரு முறையான மதிய விருந்தில் அவரது தோலின் நிறம் காரணமாக லூயிஸ் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. திரு கிரெகரி எங்கே கேட்டார் அப்துல் பஹா. அழைத்து வாருங்கள் திரு கிரெகரியை. லூயிஸை தம்மருகே உட்கார வைப்பதற்காக அப்துல் பஹா பாத்திரங்கள், தட்டுக்கள், கூப்பைகள் போன்றவற்றை தள்ளி வைத்தார். அதன் பிறகு அசாதாரணமான விஷயம் ஏதும் நடக்காதது போன்று அப்துல் பஹா உட்கார்ந்து நீதி பற்றி உரையாற்றினார். நீதி நல்லதென நாம் எல்லோருக்கும் தெரியும், ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அதை கடைபிடிக்கவும் வெளிப்படுத்தவும் சுயமுயற்சியும் செயற்பாடும் தேவைப்படுகிறது. 1912 செப்டம்பரில் லூயிஸ் கிரெகரி, லூயிசா மெத்தியூ இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். அப்துல் பஹா அவர்களின் திருமணத்தை ஊக்குவித்து மகிழ்ச்சியுற்றார். அவர் பின்வருமாறு எழுதினார்: இசையில் ஒரு நிறைவான கீதத்தை உருவாக்குவதில் பல்வேறு சுரங்கள் ஒன்று சேர்வது போன்று மனித குடும்பத்திலும் பல்வகமை அன்புக்கும் நல்லிணக்கத்துக்கும் காரணமாக இருக்க வேண்டும். அப்துல் பஹா கோவில் தளத்தை அர்ப்பணிப்பதற்காக சிக்காகோ நகர் வந்தபோது கோரின் ட்ரூ மனமுடைந்தவராக இருப்பதை கண்டார். முதல் நாள் இரவுதான் கோரினும் அவர் கணவரும் இழந்திருந்த 5 பிள்ளைகளில் ஒருவரான அவரது மகன் டேவிஸ் இறந்துவிட்டிருந்தான். அர்ப்பண நிகழ்ச்சிக்கு முன் அருகில் இருந்த ஒரு பாலத்தில் அப்துல் பஹா கோரினுக்கும் ஆறுதல் கூறினார். அவர் கோரினுடைய சோகத்தை உணர்ந்திருந்தார். அவரும் 5 பிள்ளைகளை இழந்திருந்தார். அங்கு கூடியிருந்தோரிடம் கோவில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது என அப்துல் பஹா உறுதியளித்தார். வழிபாட்டு இல்லம் மனித குலம் அனைத்தையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு கருவி என்றார். அப்துல் பஹா கோரினை கோவிலின் தாயார் என கனிவுடன் அழைத்தார். அச்சமூகம் 40 வருட காலமாக விடாமுயற்சியுடன் தியாகம் செய்து அக்கோவிலை கட்டியது. திறப்பு விழாவில் கோரின் தமது மகள்களுடன் கலந்து கொண்டார். அவருக்கு 92 வயது ஆகியிருந்தது. மொன்ட்ரியோல் நகரில் அப்துல் பஹா மே மற்றும் சதர்லாந்து மேக்ஸ்வெல்லின் விருந்தினராக இருந்தார். அங்கு பலவிதமான தலைப்புகளில் அவர் உரையாற்றினார். இவ்வற்புதமான புதிய யுகத்தில் கலை என்பது வழிபாடாகும். அதை எந்த அளவு நிறைவாக்கிட முயல்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கடவுளுடன் இணைவீர்கள் என கலைகள் பற்றி கூறினார். ஒரு மதிப்புக்குரிய கட்டிடக் கலைஞரும் ஓவியருமான சதர்லாந்து பாப்பெருமானாரின் நினைவாலயத்தின் குவிமாடத்தை பின்னாளிலே வடிவமைப்பார். அப்துல் பஹாவின் காந்தம் போன்ற சக்தி மேக்ஸ்வெல் தம்பதிகளின் 2 வயது மகளான மேரியை ஈர்த்தது. அவரும் அவளை மிகவும் நேசித்தார். ஒரு கனிவான தருணத்தை நினைவு கூர்ந்து அப்துல் பஹா பின்வருமாறு எழுதினார்: இன்று நான் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது கதவு திறந்தது. அக்குழந்தை உள்ளே வந்து தன் சிறிய விரல்களால் என் இமைகளை உயர்த்தி பின்வருமாறு கூறினாள்: அப்துல் பஹா, எழுந்திருங்கள். பின்னாளில் இளம் மேரி மேக்ஸ்வெல் அப்துல் பஹாவின் பேரனான ஷோக்கி எஃபெண்டியை மணப்பார். இத்திருமணம் கிழக்கு மற்றும் மேற்கின் ஒற்றுமைக்கான சின்னமாக இருந்தது. அப்துல் பஹாவின் உதாரணத்தை பின்பற்றி மேரியும் பிறரை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு சேவை செய்யவும், குறிப்பாக வெகு தூரமான மற்றும் எட்டாத இடங்களுக்கு விரிவான பயணங்களை மேற்கொண்டார்.
அவரது ரயில் மென்ட்ரியல் நகரை விட்டு நகர்ந்த போது ஜிம் லாஃப்ட் அங்கு வேலியில் உட்கார்ந்திருப்பதை அப்துல் பஹா கண்டார். சிறுவனாக இருந்த போதும் கூட சமத்துவத்தில் ஜிம் நம்பிக்கை கொண்டிருந்தும் ஆன்மீகத்தின் பால் ஒரு ஈர்ப்பை உணர்ந்தும் இருந்தார். ஆனால் அதை எங்கு தேடுவதென அவருக்கு தெரியவில்லை. ஜிம் பல ஆண்டுகால பாரபட்சம், கஷ்டம், இழப்பு ஆகியவற்றை அனுபவித்தார். அவர் மீண்டும் அப்துல் பஹாவை பார்த்தார். ஆனால் இம்முறை ஒரு படத்தில் அவரது உலகமே தன்மை மாற்றம் கண்டது. அவர் கண்கள் திறக்கப்பட்டன. அவரும் அவரது மனைவி மெல்பாவும் கனடாவின் முதல் பூர்வீக குடி பஹாய்களானார்கள். எச்சரிக்கை செய்து அமைதிக்காக பணிபுரியுமாறு உலக வலியுறுத்திய பின் அப்துல் பஹா 1913 புனித நிலத்திற்கு திரும்பினார். அவர் முன்னறிவித்த முதலாம் உலகப் போரும் மூண்டது. இந்த வன்முறையும் அநீதியும் அப்துல் பஹா ஆன்மாவுக்கு பெரும் வேதனை அளித்தது. தேசபக்தி சார்ந்த தம் பெண்ணினத்திற்கு முழு அறியாமையே காரணமாகும். ஏனெனில் உலகின் மேற்பரப்பு முழுவதும் ஒரே தாய்மண்ணாகும். அப்பிராந்தியத்தை போர்க்கால முற்றுகைகள் அச்சுறுத்திய போது அப்துல் பஹா அடாசியா விவசாயிகளை உற்பத்தி செய்து சேமிக்குமாறு கூறியிருந்த தானியங்கள் ஒட்டகங்களின் மூலம் அக்கா நகருக்கும் ஹைஃபாவுக்கும் கொண்டு செல்லப்பட்டன. அப்துல் பஹாவின் நடவடிக்கைகளும் தொலைநோக்கும் எல்லா பின்னணிகளையும் சார்ந்த கணக்கிலடங்கா உள்ளூர் மக்களை பட்டினியிலிருந்து காப்பாற்றியது. வினவிய போது அமைதியே அவரது நோக்கமும் செய்தியுமாகும் என நிருபர்களிடம் அப்துல் பஹா தெரிவித்தார். ஹேக்கில் அமைக்கப்பட்டிருந்த அமைப்புக்கு எழுதிய அப்துல் பஹா சமாதானத்திற்கு மனித நினைவில் ஓர் ஆழமான தன்மை மாற்றமும் ஆன்மீக உண்மைகளுக்கான அர்ப்பணிப்பும் தேவைப்படும் என வலியுறுத்தி சமாதானத்திற்கான எந்த ஒரு தடையும் பஹாவுல்லாவின் போதனைகள் மூலம் அளிக்கப்பட முடியும் என்பதை நிரூபித்தார். தப்பெண்ணம் மற்றும் பிரிவினைக்கான ஒரு மூல காரணத்தை குறிப்பிட்டு அப்துல் பஹா விளக்கினார். மதம் அறிவியலுடன் உடன்படவில்லை என்றால் அது மூட நம்பிக்கையும் அறியாமையும் ஆகும். ஏனெனில் மென்மையை உணரும் பொருட்டு கடவுள் மனிதனுக்கு பகுத்தறிவினை வழங்கியுள்ளார். அப்துல் பஹா போரின் போது உடல்நலக் குறைவிற்கும் சோர்வுக்கும் ஆளாகி வளர்ந்து வரும் சமூகங்களுடனான எல்லா தொடர்புகளிலும் இருந்தும் கிட்டத்தட்ட துண்டிக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் வட அமெரிக்காவுக்கு வரிசையாக தெய்வீக திட்டத்திற்கான நிரூபங்கள் எனப்படும் 14 செய்திகளை அனுப்பினார். போர்க்கால அவசியம் காரணமாக எளிய அஞ்சல் அட்டைகளில் அனுப்பப்பட்டிருந்தாலும் இந்த நிருபங்கள் உலகின் ஆன்மீக மீளுருவாக்கத்திற்கு அழைப்பு விடுத்தன. அந்த இளம் பஹாய் சமூகத்தை முன்னெடுந்து நடவடிக்கை எடுக்குமாறு அப்துல் பஹா கேட்டுக்கொண்டார். நான் பயணம் மேற்கொண்டு நகரங்களிலும் கிராமங்களிலும் மலைகளிலும் பாலைவனங்களிலும் கடல்களிலும் தெய்வீக போதனைகளை பரப்பக்கூடுமாக. அந்தோ என்னால் இதை செய்திட முடியாது. இதற்காக வருந்துகிறேன். இறைவனின் தயவோடு நீங்கள் இதனை சாதித்திட கூடுமாக. பல்திறம் கொண்ட ஒரு இளம் பத்திரிகையாளரான மார்த்தா ரூட்டை 1912 தமது பயணங்களின் போது அப்துல் பஹா சந்தித்திருந்தார். அப்போது மார்த்தா தாம் புற்றுநோயினால் அவதிப்படுவதாக அவரிடம் கூறியிருந்தார். அவருக்கு அவர் ஆறுதல் கூறினார். தெய்வீக ராஜ்யத்தின் அழைப்பை சிம்ம குரலில் கர்ஜிப்பீராக. அதனால் நீர் பெரும் விளைவுகளையும் அசாதாரணமான உறுதிப்படுத்தல்களையும் காண்பீர். அப்துல் பஹாவின் நடவடிக்கைக்கான அழைப்பிற்கு விடையிறுப்பாக மார்த்தா உடனடியாக முன்னெழுந்தார். மிக சிறிய கிராமங்களிலும் மிக பிரமாண்டமான அரண்மனைகளிலும் உலகம் இதுவரை பெற்றிராத மிகவும் விலைமதிப்பெற்ற ரத்தினமாக தாம் கருதிய பஹாவுல்லாவின் செய்தியுடன் ஒவ்வொரு கதவையும் அணுகினார். மீதமிருந்த தமது வாழ்நாளில் மார்த்தா 3 முறை உலகை வலம் வருவார். அப்துல் பஹாவின் தெய்வீக திட்டத்திற்கான நிரூபங்களுக்கு விடையிறுப்பாக சில நம்பிக்கையாளர்கள் உடனடியாகவும் வீரத்துடனும் முன்னெழுந்து சமயத்தை தூர தேசங்களான ஆஸ்திரேலியா, பிரேசில், சீனா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு கொண்டு சென்றாலும் போதனைகளின் ஒளியை உலகின் எல்லா பாகங்களுக்கும் கொண்டு செல்லும் முயற்சிகள் படிப்படியாகவே உந்தம் பெற்றன. ஷோக்கி எஃபெண்டியினாலும் அது ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு உலக நீதிமன்றத்தினாலும் உருவாக்கப்பட்ட திட்டங்களின் மூலம் எல்லா கண்டங்களுக்கும், எல்லா பிராந்தியங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா நகரங்களுக்கும், குக்கிராமங்களுக்கும் கடவுள் சமயத்தை கொண்டு செல்லும் அப்துல் பஹாவின் தொலைநோக்கு முறைமையுடன் அமல்படுத்தப்பட்டுள்ளது.
தசாப்தங்களாக இளையோரும் முதியோரும் என மனித சக்தியால் முடியாதென தோன்றியதற்கு அப்பால் எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு வீர செயல்களையும் அன்பையும் தூண்டியுள்ளது. பஹாவுல்லா ஒற்றுமை வட்டத்தை வரைந்துள்ளார். எல்லா மக்களையும் ஒற்றுமைப்படுத்த ஒரு வடிவமைப்பை உருவாக்கியுள்ளார் என அப்துல் பஹா எழுதினார். ஒரு புதிய யுகம் இங்கே தோன்றியுள்ளது. படைப்பினங்கள் மறுபிறவி எடுத்துள்ளன. மானிடம் புதிய பிறவி எடுத்துள்ளது. அனைத்தும் இப்போது புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த புதுமைகள் அனைத்தும் ராஜ்யத்தின் அதிபதியிடமிருந்து வரும். உலகை புதுப்பித்துள்ள அந்த அற்புத திருவருள் பசும் பொழிவுகளில் அதன் மூலாதாரத்தை பெற்றுள்ளன. ஆதலால் மக்கள் தங்களின் பழைய சிந்தனா முறைகளில் இருந்து முற்றிலும் விடுபட வேண்டும். அதனால் அவர்களின் முழு கவனமும் இப்புதிய கொள்கைகளின் மீது பதிந்திருக்க வேண்டும். ஏனெனில் இவையே இத்தருணத்தின் ஒளியும் இந்த யுகத்தின் ஆவியும் ஆகும் என அவர் கூறுகிறார். நாமே அவர்கள்தான் நாம். நமது உரிமையை உணர நம் ஒவ்வொருவரிலும் அப்துல் பஹா திறனாற்றல்களை பேணினார். இவையே அவரது உதாரணத்தின் கனிகள். தூய குறிக்கோளுடனும் தன்னலமற்ற நோக்கத்துடனும் மானிட சேவைக்கான ஒரு ஆவலுடனும் தியாகத்துடனும் முழு மனதுடனான முயற்சியுடனும் எங்கும் உள்ள மக்கள் ஒன்றிணைந்து உலகின் ஆன்மீக தன்மை மாற்றத்திற்கும் மறு உருவாக்கத்திற்கும் பங்களிக்க முடியும் என அப்துல் பஹா வலியுறுத்துகின்றார். அவரது மறைவுக்கு 100 வருடங்களுக்கு பின் மானிடத்திற்கு பின்வரும் உறுதிமொழியை அப்துல் பஹா வழங்குகிறார். நான் உலகில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் பிரசன்னம் உங்களுடன் நிலையாகவே இருந்து வரும். எல்லா காலங்களிலும் நான் உங்களை பற்றி பேசி உங்களை நினைவு கூறுகிறேன். இந்த ஆசிகள் அனைத்தையும் உங்கள் மீது பொழிந்திடவும் உங்கள் இதயங்கள் மகிழ்வுறவும் ஆன்மாக்கள் இன்புறவும் உங்களுக்கு களிப்பை வழங்கிடவும் நான் அவரிடம் கண்ணீருடன் மன்றாடுகிறேன்.